ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க அக்செப்டே பண்ணக்கூடாத விஷயம்னா இதுதான். நீங்க உங்க பார்ட்னரை எவ்வளவு வேணாலும் லவ் பண்ணலாம், ஆனா பிசிக்கல் அபியூஸ்ன்ற விஷயத்த மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. உங்க பார்ட்னர் உங்களை அடிச்சா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பார்ட்னரை நீங்களே உங்களை அபியூஸ் பண்ண விடுறீங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்க மேல கை வைக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இதை இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ப்ரொடெக்டும் பண்ண முடியாம, ஹெல்ப்பும் கேட்க முடியாம இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்குன்னு வீட்டுல சொன்னாலும் அவங்க பேரண்ட்ஸ் சொசைட்டிக்கு பயந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. சோ இதனாலேயே நிறைய பொண்ணுங்க இதை வெளியே சொல்லாம சைலண்டா இருக்காங்க. பட் அது தப்பு. ஆஸ் அ சொசைட்டியா அவங்க நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும் போது ஜட்ஜ் பண்ணாம, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இருன்னு சொல்லாம, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணுங்க. ஆஸ் அ உமனா நீங்க இதை கோ த்ரூ பண்ணணும்னு அவசியமே இல்லை. யூ டிசர்வ் பெட்டர்ன்றதை எப்பவுமே நினைச்சிட்டு தைரியமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வாக் அவுட் பண்ணுங்க. இட்ஸ் பெட்டர் டு நாட் பீயிங் லவ்ட் rather than being loved in a wrong way.